சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருமே சொல்லாத சில ஐயப்ப ரகசியங்கள். ஐயப்பனின் பிறப்பு முதல் அவர் மந்திரத்தின் ஆழமான ரகசியம் வரை யாருக்கு தெரியும்? வாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் நம்ம தேநீர் கதைகள் தோழியில். வீடியோவின் முடிவில் ஐயப்பனோட அருளை பெற ஒரு சிறப்பு மந்திரமும் கொடுக்கப்படும். அதனால் வீடியோ முழுமைக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐயப்பன் என்பவர் யார்? அவர் பிறப்பே ஒரு அதிசயம் என்று சொன்னால் மிகையாகாது. மகா சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அருந்தவ புதல்வனே நம்ம ஐயப்பன். இதுதான் முதல் ரகசியம். இரண்டு தெய்வத்தின் சக்தியை ஒரே ரூபமாக கொண்ட நம்ம ஐயப்பன் சாதாரணமானவர்னு சொல்லிட முடியுமா? அடுத்து மணிகண்டன் எனும் பெயருக்குள் மறைந்திருக்கும் மர்மம் என்ன? மணி என்ற பெயரின் ரகசியம். ஐயப்பன் கழுத்தில் இருக்கும் மணி வெறும் அலங்காரம் மட்டுமில்லை. அந்த மணி சத்தம் பயம், பேய் மற்றும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அளிக்கக்கூடியது. ஐயப்பன் கழுத்தில் இருக்கும் மணி தெய்வீக அதிர்வென்று சொல்லப்படுகிறது. இந்த மந்திர அதிர்வெண்ணின் காரணம்தான் மலை வழியே பக்தர்கள் சாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லும்போது ஐயப்பனின் மணி பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறது. அடுத்து நீங்கள் மூணாவது ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி தேநீர் கதைகள் தோழி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதுதான் பல ரகசிய அதிசய ஆன்மீக தகவல்களை உங்களுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். சாமியை சரணம் ஐயப்பா என்ற மந்திரத்தை எப்போதுமே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் ரகசியம் இரண்டு ரகசியங்களை கொண்டுள்ளது. ஒன்று ஒப்படைப்பு. எல்லா கவலை துன்பங்களையும் ஐயப்பா உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி எல்லாமே உன்னுடைய சித்தம் ஐயப்பா என்று ஒப்படைச்சிடுறது. மற்றொன்று பாதுகாப்பு. பாதுகாப்பிற்கு உரிய தெய்வம் ஐயப்பன். அவரிடம் சரணடைந்தவர் கைவிடப்பட்டதாக சரித்திரம் ஏதும் இல்லை. ஒப்படைப்பு, பாதுகாப்பு இந்த இரண்டு சொல்லையும் சேர்த்தால்தான் சரணம் என்ற சொல்லின் அர்த்தம் புரியும். அடுத்து ஐயப்பனுக்கு ஏன் 41 நாள் மாலை போடுறோம்? 41 நாள் என்பது ஒரு மண்டலமாக கூட கருதப்படும். உடலையும் மனதையும் பக்குவப்படுத்த மலை மீது ஏறி களைப்பின்றி பயணித்து செல்ல இந்த 41 நாள் விரதம் என்பது அச்சாரம். அது மட்டுமின்றி இன்னும் உங்களுக்காய் 3 ரகசியங்கள் முத்தாய் காத்திருக்கிறது. இந்த 18 படிகள் பஞ்சபூதம், பஞ்சேந்திரியம், அஷ்டசக்தி போன்றவற்றை இந்த 18 படிகள் குறிக்கின்றன. இரட்டை தெய்வ சக்தி உள்ளவரிடம் விரதம் வைத்தால் நம் மனம் அவ்வளவு பாதுகாப்பை பெறும், உடல் ஆன்மா தூய்மை பெறும் என்பது வழக்கம். அடுத்து ஒரு ரகசியம். இரு கை கூப்பி சாமியே சரணம் ஐயப்பா என்று அஞ்சலி முத்திரை. இதயத்தில் உள்ள அதிர்வெண் மாறி நேர்மறை சக்திகள் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்ப அடிக்கடி சொல்லலாம் ஐயப்பனோட நாமத்தை, சாமியே சரணம் ஐயப்பா என்று பல ஆன்மீக நூல்கள் சொல்லுகின்றன. காரியமில்லை, காரணமின்றி காரியமில்லை என்பதைப் போல ஒவ்வொரு தெய்வத்திடமும் நம் உடல் மனம் மொத்த ஆரோக்கியமும் பதிந்து கிடக்கிறது. சபரிமலைக்கு போகும்போது ஏன் எல்லாரும் ஐயப்பர் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? இதிலும் ஒரு ரகசியம் மறைந்துதான் கிடக்கிறது. என்னை நீங்கள் தொட்டு பார்க்க வேண்டாம், என்னை போலவே வாழுங்கள் என்று ஐயப்பன் பக்தர்களுக்கு சொல்லுவார். அதனால்தான் நம் ஐயப்பனுக்கு எந்த ஜாதி மத இன வேறுபாடுகளின்றி எல்லா இனத்தவரும், எல்லா மொழியவரும், எல்லா மதத்தவரும் வந்து செல்கிறார்கள். இந்த பாகுபாடும் இல்லை அருளை பெற. நீண்ட நாளாகவே குழப்பத்தில் இருக்கும் உங்களுக்குள் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பெண்கள் ஏன் இளம் வயது பெண்கள் போகக்கூடாது என்று. உண்மைதானே? குழந்தை பெண்களுக்கு அனுமதி உண்டு, பழலை செல்வங்களுக்கு. ஆனால் பூப்படைந்து 48 வயது வரை ஐயனுக்கான அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. மலைக்கு தாங்க போக முடியாது. அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை இது வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பல வித்தியாசமான தகவல்களோடு உங்களை பல ஆச்சரியங்களை எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி வாங்க, ஏன் 48 வயதுக்கு பிறகுதான் பெண்கள் செல்ல வேண்டும் என்பதை பார்த்துடலாம். மகிஷி என்பவரின் சாபத்தை அடக்க நம் ஐயப்பன் ஆவியாக உருவெடுத்தார். அவர் தன் வாழ்நாள் முழுமைக்கும் நான் துறவியாக இருப்பேன், தன்னை நாடி வந்தவருக்கு மீது அன்பு கொண்டவருக்கும் நலனை செய்வதே தன் பணியாய் கொண்டார். அதனால்தான் துறவியாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரை தடை. ஆனால் மனதளவில் ஐயப்பனை வணங்க எந்த தடையுமே இல்லை. சாமியே சரணம் ஐயப்பா. பலருக்குமே தெரியாத ஒரு சக்தி மந்திரம் உண்டு. ஐயப்பனின் அருளை பெற மந்திரம் என்ன தெரியுமா? கணபதி பாபா சுதனே. இந்த மந்திரம் சிவன் விஷ்ணு சக்தியை உடனே உள்வாங்கும் என்று பழமையான நூல்கள் சொல்கின்றன. இதை
மன அமைதி, பயம் நீங்க பக்தர்கள் சொல்லலாம். ஹரிஹர சுதன் மந்திரம் தானே, சொல்லிவிடுவோமே, அதனால் என்ன? இந்த வீடியோவில் பார்த்த ரகசியம் எல்லாமே உங்களை ஐயப்பனை மென்மேலும் ஆழமாக உணரச் செய்யும். ஐயப்பன் அருளாசியோடு இந்த தேநீர் கதைகள் தோழியின் பயணம் இன்னும் சிறப்பாக அமைய உங்கள் அனைவரின் ஆதரவும் கட்டாயம் தேவை. வீடியோவை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நீங்கள் தேநீர் கதை தோழிக்கு செய்கிற பெரிய உதவி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும்